கழிப்பறை ஒப்பந்த விவகாரத்தில் புகாருக்குள்ளான நிறுவனத்துடன் மீண்டும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மக்கள் வரிபணத்தை சென்னை மாநகராட்சி வீணடித்து வருகிறது என்று அதிமுக தரப்பிலிருந்து குற்றம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். மக்கள் வரிபணத்தை சென்னை மாநகராட்சி வீணடித்து வருகிறது என்று அதிமுக கவுன்சிலர் சதீஷ் சொல்லியிருக்கிறாரு. ரமேஷ், அவர் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு? அதிமுக தரப்புல இருந்து எதிர்ப்பு எழுந்திருக்கிறது, அவர் தரப்புல இருந்து சொல்வது என்ன? அவருடையவே கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப நீங்க இது மன்ற கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்க இருப்பீங்களா? மன்ற கூட்டத்தில் அவங்க விவாதிக்கிறத பத்தி எங்க அவங்க கவனம் செலுத்துறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த தலைவருக்கு பிறந்த நாள் வருது, எந்த மாவட்ட செயலாளரை பத்தி பேசலாம், பகுதி செயலாளரை பத்தி பேசலாம், வட்ட செயலாளரை பத்தி பேசலாம், அவங்களோட என்ன சாதிச்சோன்ற அந்த புகாரம் சூட்டுறதுதான் இந்த சென்னை மாநகராட்சியோட ரிப்பன் பில்டிங் மன்ற கூட்டத்தில் நடக்குது. பொதுமக்களுக்கு தேவையான பொதுமக்களின் அடிப்படை வசதிகள், பொதுமக்களின் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த கான்ட்ராக்டர் அப்பப்ப கேள்வி கேட்டு இருக்கோம். எங்க irregularities இருந்தா நாங்க irregularities தான் இருந்து கொண்டே இருக்கிறது. irregularities இருந்தால் ஏன் இத்தனை வருஷமா 2022ல ₹3.18 இருந்தது 360 ரூபாய்க்கு உயர்த்தி இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? முதல் கேள்வி. ரெண்டாவது, 2022 ஆச்சு, இந்த வருஷம் 2025, 3 வருட காலங்களாக அந்த கான்ட்ராக்டர் என்ன செய்தார்? என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உயர்த்திருக்கிறாரு? எத்தனை சிசிடிவி கேமரா பொருத்தி இருக்கிறாரு? எவ்வளவு ஹெல்த் ரீதியாகவும் சானிடைசேஷன் ரீதியாகவும் அந்த டாய்லெட்ஸ் சுத்தமா வைத்துக் கொண்டு இருக்கிறாரு? இப்ப கரண்ட் ஸ்டேட்ல. இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்றேன். யூ கேன் டைரக்ட்லி கோ அண்ட் see the toilets for yourself. நீங்க ஒரு ஊடக நண்பர், நான் உங்களை தடுக்க முடியாது. நான் ஒரு மாமன்ற உறுப்பினர். என்கிட்ட வந்த குற்றச்சாட்டு பொதுமக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, மத்த வார்டுலயும் இருக்கிற குற்றச்சாட்டை தான் நான் இங்க உங்ககிட்ட சொல்றேன். அவங்க சரியா இருக்குன்னு சொல்ற பட்சத்துல ஏன் பேப்பர்லயும் நியூஸ்லயும் பணியாளர்களுடைய சம்பளம் உயர்ந்துருச்சு, கெமிக்கல்ஸ் வாங்கணும், உங்களுக்கு பெனாயில் வாங்கணும், அதோட ரேட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நார்மல் ஒரு கமர்ஷியல் பில்டிங்லயே ₹100 அளவுக்கு தான் ஒரு டாய்லெட்டுக்கு ஒரு சீட்டுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன விவரம் புரியலையே. எது 120% உயர்த்துறதுக்கா? 3.18 ரூபாய்க்கும் 363 ரூபாய்க்கும். அப்ப 3.18 இருந்தப்போ சம்பளம் கொடுக்கலையா? ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ண முடியலையா? அப்படி என்ன தங்கத்திலேயே அந்த டாய்லெட் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சிட்டிஸ் தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தூர் போன்ற நகர்லாம் கிளீனிங்ல நம்பர் 1 இருக்கு. அந்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு. அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. நியூஸ் பேப்பர்ல அந்த போட்டோ காட்டுட்டுங்களா? இன்னைக்கு இண்டோர்ல இருக்கக்கூடிய சுத்தத்துக்கும் இங்க சென்னை மாநகராட்சியில இருக்க பாத்ரூமுக்கு இருக்கிற சுத்தத்துக்கும் அந்த போட்டோஸ் வச்சு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டாம். புளியந்தோப்பு போய் பாருங்க, சவுகார்பேட்டு போய் பாருங்க, மெரினால போய் பாருங்க. ஃபியூச்சர்ல விரிவாக்கம் 200 வார்டுக்கும் 1167 கோடி மொத்தம். அதுக்கு விரிவாக்கம் தான் வரப்போகுது. உங்க வார்டுல இருக்கக்கூடிய டாய்லெட் மொத்தத்துக்கும் டெவலப் ஆகும். எதுக்கு? இன்னும் பணம் திரட்டுறதுக்கா? இன்னும் பணம் திருடுறதுக்கா? இங்க 82 கோடிக்கே இத்தனை கேள்வி இருக்கு 3 வருஷமா. இன்னும் 1167 கோடினா மக்களோட வரி பணம் வீணடைய கூடாதுன்றதுக்காக தான் இந்த நேரத்திலே நான் அதை கொண்டு வரேன். இந்த திட்டமே வரக்கூடாதுன்றதுக்காக தான் கொண்டு வரேன். முதல்ல அவர் கோர்ட் ரீதியாவோ, சென்னை மாநகராட்சி ரீதியாவோ, அதிகாரி ரீதியாவோ, பொதுமக்கள் ரீதியாவோ யார் அந்த ப்ராஜெக்ட் எடுத்தாங்களோ அவங்க தே ஹேவ் டு ஆன்சர் டு த பப்ளிக். இந்த 82 கோடிக்கு முதல்ல அவங்க என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்றதுக்கான பதில சொல்லணும். அவங்களுக்கு 4 தடவை நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணணும். எந்த ஒரு மீட்டிங்கும் அந்த பர்டிகுலர் பிரைவேட் கம்பெனில இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வர்றதே கிடையாது. இதுதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு. புளியந்தோப்பு இதெல்லாம் போய் பாத்தீங்களா? போட்டோஸ் பேப்பர்ல வந்துருக்கீங்க. நீங்க எதுவும் தனியா இருக்கிற வார்டு உறுப்பினர்கள், கட்சிக்காரர்கள், பொதுமக்கள் என்னிடம் தொடர்பு கொள்றாங்க. நான் எதிர்கட்சி தலைவர் தானே. நான் வெறும் அதை மட்டும் பேஸ் பண்ணி சொல்லி, அதனால தான் நான் சொல்றேன், ஐ எம் சேலஞ்சிங் யூ. நீங்க ஒரு ஊடக நண்பர், நீங்களே போய் நேர்ல பாருங்க. நீங்க போய் பப்ளிக் கிட்ட ரிவ்யூ எடுங்க. நீங்க போய் பப்ளிக் கிட்ட ஒரு போல் எடுங்க. சென்னை மாநகராட்சி மூலியமாக இந்த டாய்லெட்ஸ்லாம் எவ்வளவு தூரம் அழகா மெயின்டைன் பண்றாங்க, நீங்க பப்ளிக் போல் எடுங்க. அப்ப நான் சொல்றது உண்மையா இல்லையன்றது உங்களுக்கே தெரியும். எவ்வளவு ரூபாய் கொடுத்தா கரெக்டா இருக்கு? 300 ரூபாய் அதிகமா இருக்குன்றீங்க. ஏடிஎம்கேவும் போன ஆட்சி காலங்கள்லாம் இருந்திருக்கீங்க. நகராட்சி அவங்கள மாதிரி நீங்களும் பேசக்கூடாது. நான் இங்க அதிமுகவை பத்தி பேசல, திமுகவை பத்தி பேசல. நான் ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவா தான் பேசினேன். நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற ஆட்சியோட பேரை நீங்க எடுத்தீங்கன்னா நாங்க செஞ்ச நல்ல திட்டத்தையும் நான் இங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கலாம். அதுக்கு இன்னும் நிறைய நேரம் ஆகும். கொடுத்தா கரெக்டா இருக்கும். நீங்க கார்பரேஷன் இருக்கீங்க, எவ்வளவு ரூபாய்ன்றது ரீசனபிளா இருக்கும்ன்றதுல அந்த ஒர்க் ஆர்டர்ல இருக்கும். அந்த ஒர்க் ஆர்டருக்கான வேலையை அவங்க இது வரைக்கும் செய்திருந்தாலே இந்த கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. 3.78 3.19 ரூபாயில வேலை செய்யக்கூடிய இருந்து இப்ப 363க்கு உயர்த்தினதுக்கு காரணம் என்ன? அதுல என்னென்ன வருது? அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதுதான் என்னோட குற்றச்சாட்டு. கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு பல்வேறு விவரங்களை நம்மிடம் பகிர்ந்திருக்கார். தொடர்ச்சியாக இது குறித்து கேள்வி எழுப்போம் என்றும் தெரிவிக்கிறார்கள். உங்களுடைய
இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக தரப்பிலிருந்து பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அரசு தரப்பிலிருந்து இதற்கு விளக்கமோ பதிலோ கொடுக்கப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ரமேஷ், கலந்துரையாடியமைக்கு நன்றி.